ஹாய் ரொம்ப சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன், சைக்கலாஜிக்கல் இன்ட்ரெஸ்டிங்கான தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அண்டு குறிப்பாக ஃபிசியாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டி அனலைசஸ் அண்ட் சைக்கலாஜிக்கலான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே சிட்டிங்கில் உட்காந்து கால் ஆட்டிகிட்டே இருப்பாங்கள்ல. ஸோ கால் ஆட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தேர் வில் பி அ சான்சஸ் ஃபார் ஹைலி இன்டெலெக்சுவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்க உட்காந்துட்டு வேறு ஏதாவது பர்ஸ்பெக்டிவாக பர்பஸ்ஃபுல்லாக திங்க் பண்ணுறது இல்லாமல் அடுத்தடுத்து திங்கிங், ஹை குவாலிட்டி ஆஃப் திங்கிங் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய தாட் ப்ராசஸும் இன்டெலெக்சுவல் எபிலிட்டியும் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே கால் ஆட்டிகிட்டே ப்ரெசண்ட்டாக ஒன்று அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் திங்கிங் எல்லாம் இன்னொரு பக்கமும் இருக்கும். ஸோ ஹைலி எபிலிட்டி டு திங்க் அபவுட் த ஃப்யூச்சர் அண்ட் த இன்டெலெக்சுவல் லெவல் வில் பி ஹைன்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்து செல்ஃப் டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்களா ஒரு சிலவங்க. அதாவது நார்மல் அப்நார்மலான செல்ஃப் டாக் கிடையாது. நார்மலாக ஒரு சில அக்கேஷனலாக ஒரு சிலவங்க பேசுவாங்க. இப்படி அந்த ரன் படத்துலலாம் இப்படியெல்லாம் பேசுவாங்கள்ல, அந்த அந்த ஒரு மாதவன், அவங்களுடைய ஹீரோ மாதவன், அவங்களுடைய அக்காவை செல்ஃப் டாக் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி செல்ஃப் டாக் பண்ணுறவங்க டீப் தாட்ஸ் மீனிங் உள்ளதாக இருப்பாங்க. டீப்பாக அனலைஸ் பண்ணி டீப்பான தாட், ஆழ்ந்த சிந்தனைகள், அது கூர்மையான எண்ணங்கள் அதில் ரொம்ப ஹைலியாக இருப்பாங்களாம் செல்ஃப் டாக் பண்ணுறவங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம குரூப்லலாம் எப்போயுமே சைலண்ட்டாக ஒருத்தர் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார்ல, அவர் வந்து ரொம்ப டீப் மீனிங்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார். நம்ம 5, 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட்டு உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்ருப்போம். அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இப்போ வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த இண்டிவிஜுவலாக தனியாக இருக்கிறவங்க, சைலண்ட்டாக இருக்கிறவங்க எப்போயுமே வந்து டீப் அனலைசராக தான் இருப்பாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, எப்போவும் ஈஸியாக போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, ஒரு இது பண்ணிகிட்டே இருப்போம், ஐயோ இது போரிங்காக, அடுத்து போகலாம், அடுத்து போனோம், அதுவும் போரிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பிரெயின் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் திங்கிங் வந்து ஹைலி இன்டெலெக்சுவலாக புதுசாக லேர்ன் பண்ணணும், அந்த இன்டெலெக்சுவல் லேர்னிங் கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குமா. அதனால தான் சீக்கிரமாக போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? And the last and next one, sometimes we have to do wrong things to find a right. So sometimes நம்ம ஏதாவது தெரிஞ்சதை வேங்கனே தப்பாக பண்ணி இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, யார் கிராஸ் எரர் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் காலநிலைகளும் அமைதான். ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும்